ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் ரீசெண்டாக ஒரு புக்கு படித்து எனக்கு அது ரொம்பவே மோட்டிவேஷனாக இருந்தது. அந்த புக்கை பற்றி உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். இந்த புக்கு பேர் வந்து ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட். இந்த புக்கோட ஆத்தர் பேர் வந்து ஆஸ்டன் கிளியான். இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் ஆத்தர். இந்த புக்கு வந்து 2012 வெளிவந்த ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கு. இதில் வந்து 160 பக்கம் இருக்குது. அதை 10 சாப்டராக பிரிச்சுருக்காங்க. ஆர்டிஸ்ட் மட்டும்தான் இந்த புக்கை படிக்கணும்னு இல்லை, எல்லாருமே இதை படிக்கலாம். அதே மாதிரி இந்த புக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக எல்லாருக்குமே இருக்கும். ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எதுவுமே எங்கேருந்தோ திடீர்னு வந்ததில்லை. எல்லாம் க்ரியேட்டிவ் ஒர்க்ஸுமே நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்களே பண்ணதை பார்த்து பண்ண ஒரு விஷயந்தான் அது. இந்த புக்கில் வில்லியம் ரால்ஃப் அப்படின்றவங்க ஒரிஜினாலிட்டி அப்படின்றது அன்ஃபவுண்ட் பிளேகரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பைபிளில் there is nothing new under the sun அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிகாசோ அவர்கள் வந்து குட் ஆர்டிஸ்ட் காப்பி வேரஸ் கிரேட் ஆர்டிஸ்ட் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு எதுனா ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா அதை கம்ப்ளீட்டாக அப்படியே 100%மே நம்ம காப்பி பண்ணணுன்னு இல்லை. நம்மளுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம ஸ்டைல்லே வந்து நம்ம சொல்லலாம். நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நம்ம காப்பி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம காப்பி பண்ண தான் நம்ம வந்து நம்மளோட ஸ்டைல் என்னது அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. எனக்கு இந்த புக்கு படித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருந்தது. இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிப்பாக எதுனா ஒன்று பண்ணணும், புதுசாக எதுனா பண்ணணும், புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும், நிறையா புக்ஸ் படிக்கணும், அதே மாதிரி நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும், நிறையா கற்றுக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஆசை வரும். இன்னும் அதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? இந்த புக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே போய் ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த புக்கை நீங்கள் ஃப்ரீயாகவே பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம்.